எங்களுடைய வாழ்க்கையிலே பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைக்காகவும் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள், எத்தனை இக்கட்டல் நிற்கும் பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை என்று நினைத்த பொழுதும் மகனே கலங்காதே, மகளே கலங்காதே என்று சொல்லி எங்களை கரம் பிடித்து எங்களை தூக்கி விட்டதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை இல்லாமல் வேறு தேவன் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமை உள்ளவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உள்ளத்தின் ஆழத்தில் உயர்த்தி இன்னுமாய் மேன்மைப்படுத்தி உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியவே. சர்வ வல்லவரின் Our certain
சட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஆமென் ஆமென் ஆமென். ஓ ரபல கரவந்தன ரபல கரபு ஓரி மாஷபல தரிகட வலத ரக்க வலத தரிகட வலது ஓரி பாபா 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 கபலத ரந்தரிகட வலது ஓரி மாஷபல ரந்தரிகட வலத ரக்க வலத ரந்தரி ஓ கல வலது. Oh, we worship you, Master. Oh, உம்முடைய சட்டளைகளின் கீழ் நிழல் ஆண்டவரே. ஓ எங்களை மூடி வைத்திருக்கிற அந்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரி பாபா 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 கபலத ரந்தரிகட வலது ஓரி மாஷபல ரந்தரிகட வலது ஓரி பாபா பாபா கபலத ரந்தரிகட வலது. ஓ விடுதலை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரி பாபா பாபா கபலத ரந்தரிகட வலது. எல்லாரும் துதிங்க, வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து. ஓரி பாலாக்க வலத ரந்தரிகட வலது ஓரி கல மாஷபல ரந்தரிகட வலது. ஓ தேவன், நீர் எங்களுக்கு கோட்டையும் கண்மலையும் கேடகமுமா இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ விலா கரவா ஷபலத ரந்தரி கடவலது ஓரி மாஷபலத ரந்தரி கடவலத ரந்தரி ஓ கலவா ஷபலத ரக்கவலது. இக்கட்டுகளில் உதவுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உதவி வருகிற கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ விலா கலவா ஷபலத ரக்கவலது. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர தேவனா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சபையாராய் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை பாடி புகழ்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி ஓரிலா ரக்கவலத ரந்தரி கடவலவா ஷபலத ரந்தரி கடவலது ஓரி மக்கலவா ஷபலத ரந்தரி கடவலத ரந்தன கடவலது. ஓ we worship you, Master. உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இதோ உம்முடைய சேனையாய் நாங்கள் நின்று ஆண்டவரே. ஓ வானதூத சேனைகள் பாடுகிற இந்த வேளையிலும் உம்மை பாடி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரல ரக்கவலத ஷபலத ரந்தரி கடவலது. ஓ glory 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 hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லா ஆபத்துக்கும் விலக்கி காக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. 1000 10,000 பேர் வலது பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்துகிற மகா பெரிய தேவனை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ரக்கல வாஷலத ரந்தனி கடவலது. We worship you, Master. Hallelujah. உம்மை துதிக்கிறோம். இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறார். நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பொய்யுரையாத தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் செய்கிறாரே. தேவன் தாமரைக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமரைக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலி தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் அவரே. ஜீவனாலி தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. மகிமையும்
துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜா நீர் ஆண்டவரே, எங்களுடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நீர் பெரியவர். உம்மை உயர்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாதங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஆலயத்தில் ஆண்டவரே உம்மை பாடி மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபைகளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரந்தனை கடவலது ஓரியாந்துடி மா கடவோஷமலத ரந்தனை கடவலது. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் மகா பெரிய தேவன். ஓரி கலமாஷலத ரந்தனை கடவலது. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரே இதோ முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வந்து நிற்கிற ஆண்டவரே. ஓரி கடமாஷலத ரந்தனை கடவலத ரக்கவலது. நம்முடைய வாழ்க்கையே மாற்றின தேவாதி தேவன் அவர், ராஜாதி ராஜா அவர். அவருடைய மகிமை பெரியது. அவருடைய கரம் இந்த இடத்துல நீட்டப்பட்டு இருக்கிறபடியினால ஆண்டவரை வாயை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய தடைகளை உடைக்கிற தேவனுடைய வல்லமையை உணரத்தக்கதாக. ஓரி பஷலதரந்தனி கடவலதர கவலது ஓரி பந்தனியோ கடவல பஷலதரந்தனி கடவலதர கவலது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்று சொல்லி வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. ஸ்தோத்திர பலி யாரும் சும்மா இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் நீங்க துதிக்க ஆரம்பிங்க. வாயை திறந்து கர்த்தர் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், வேலை ஸ்தலத்துல எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், வீட்டின் காரியத்துல எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரே இதோ துதிக்கிறேன்னு சொல்லி இதோ நீங்க ஆராதிக்கிற நேரம் வாயை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஓரி ஓரி பலதரந்தனை கடமலதர கபலதரந்தனை கடமலது ஓரி பாலா கரமந்தனிகோ கலபாஷபலது. இதோ உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய கையினுடைய கிரியைகள் நாங்கள் ஆண்டவரே அப்பா உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரிபாலா கரபோ ஷலதரந்தனி கடமலதர கபலது ரிபா ஷலதரந்தனி கடமலதர கபலது. நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை உடைக்க வல்லமை உள்ளவர் அவர். ஒரு நாள் கைவிடாத தேவன் அவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் கல்லையோ மண்ணையோ நம்ம ஆராதிக்கல, ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிறோம். அவர் வாக்கு தத்தங்களின் தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவர் வார்த்தையை சொல்லியிருந்தார்னு சொன்னார், அந்த வாக்கை மாறாமல் அவைகள் ஒன்றிலும் குறைவுபடாமல் சிதைந்து போகாதபடிக்கு அந்த வாக்குகளை நமக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ளவரை நம்ம ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஓரி கலவாஷலதர கபலது ஓரி பாலர கந்தனியோ கலவாஷபலதர கபலது. ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்த தேவன் அல்லவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிங்க. வாயை திறந்து துதிங்க. யாரும் சும்மா இருக்கக்கூடாது. இந்த அறைக்குள்ள ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை கொண்டு வர பண்ணியிருக்கிறார். எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். உங்களை வெட்கப்படுத்தாத தேவன் அவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஜெய கிறிஸ்துவ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க ஆரம்பிங்க. ஓர கலபாஷலதரந்தனி கடவலதரந்தனி கடவல பர பல 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 ஓரி பல பல கபலதரந்தனி கடவலதர கபலது ஷபலதரந்தனி கடவல. எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்கு பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. செங்கடல் மேலே அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவே.
சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காத்தது நானே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நீ இப்பொழுது என்னை நம்பி வா. உன்னை நான் உயர்த்தி வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்லவராய் இருக்கிறேன். எங்களுடைய போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர், பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர், எங்களை கைவிடாத தேவன் நீர் ஆண்டவர். ஒவ்வொரு நாள் எங்களை கரம் எடுத்து நடத்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உயர்த்துகிறோம் ஆண்டவர். கணத்துக்கு பாத்திரர் நீர் என்று சொல்லி உயர்த்துகிறோம். ஒவ்வொரு நீலா ரக்கந்தனி யோஷவனத ரக்கவன ஓரியாந்துனிமா கலமஷவனத. எல்லாரும் துதிக்க வாயை திறந்து துதிக்க. சொல்லி துதிக்க கூடாது, நீங்களா துதிக்க ஆரம்பிக்கணும். வாயை திறந்து ஓரி கலமஷவனதரந்தனி கடவலதரக்க வலது ரிபஷவலதரந்தனி கடவலதரக்க வலதரந்தனி கடவலதரந்தனி கடவல. இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த அறைக்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வாளாக்காமல் தலையாக்கும்படியாய், கீழாக்காமல் மேலாக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தாசன் மீது ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற நம்பிக்கைக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஒருவராயிலும் ஆண்டவரை உம்மை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை பற்றி கொள்கிற இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும்படியா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நாங்கள் வெறும் மண்ணுதானே எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த மண்ணான மனுஷனாகிய நாங்கள் ஆண்டவரே, மண்ணான மனுஷியாகிய நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல இந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இது விலையில்லாத பாத்திரம் தான், ஆனா கனத்துக்குரிய பாத்திரமா நீங்க வணைந்து கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யார் யார் இந்த இடத்துல தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ என் தேவனுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் வேலைக்காய் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கிறார்களோ சோர்ந்து போகாம ஆண்டவரே உண்மை பற்றி கொண்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நுழையத்தக்கதான கிருபைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. சீக்கிரமா அந்த வேலை வாய்ப்பை சீக்கிரமா கொடுங்க ஆண்டவரே. நான் செய்வேன் நீங்க சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே, ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 119 அதிகாரம் 32வது வசனத்தில் 32வது வசனத்திலிருந்து 56வது வசனம் முடிய. சங்கீதம் 119 32வது வசனத்திலிருந்து 56வது வசனம் முடிய சிஸ்டர் ஃபெபிட்டா அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 119 வசனங்கள் 33 முதல் 56 முடிய. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகள் என்னை உயிர்ப்பியும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்திருக்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. கர்த்தாவே, ராக்காலத்தில்
நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். கைக்கொண்டபடினால் இது எனக்கு கிடைத்தது. ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமானவர்கள் தயவு செய்து சாட்சி சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த இடத்துல இன்னும் சிறிய சாட்சியாக நிறுத்துறதுக்கு கர்த்தருக்கு சோத்திரம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா சார்ஜ் சொல்லுவான், மைக்கை பிடிப்பான்ட்டு நின்றுட்டு நினச்சிருப்பீங்க நிறைய பேர். ஸோ ஓகே, இது எல்லாமே மகிமை கர்த்தரால் வந்தது. ஏன்னா நான் பேசிக்கலி நர்ஸு சேகால் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்ல சம்பளம். அப்புறம் ரிசைன் கான்ட்ராக்ட் முடியும் போது மறுபடியும் சேகா கூப்பிடும் போதும் நான் போகலை. ஆக்சுவலி 2 வாட்டி இன்டர்வியூ அலாட்மெண்ட் பண்ணோம், நான் வரலன்னு சொல்லிட்டேன். பட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, உன்னை யூஇயில் வந்து எல்லாருக்கும் தெரியாத மாதிரி கொண்டு வருவேன், அந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் நர்சிங்கை தைரியமாக விட்டுட்டு வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது பலதரப்பட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபினான்ஷியல் சோர்ஸோ அல்லது ஒரு மனுஷனுங்களுக்கு சப்போர்ட்டோ கிடைக்கல ஆக்சுவலி. அதனால் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி போச்சு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் காரியமாக நடந்து கர்த்தர் கிருபையினால எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருந்தது. ஆக்சுவலி நான் ஒரு கிட்டத்தட்ட நர்சஸ் ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருந்தேன். சொன்னால் நம்ப மாட்டேங்க, 169 பேர் என்னுடைய அண்டரில் சேகால ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஒரு மணியும் இல்லாமல், எந்த ஒரு மணி ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்டு என்னுடைய அண்டர்லேயே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வந்து நான் 6 மணிக்கு சேகா வாசலில் போய் நிற்பேன். உங்கள் பிலிப்பைன்ஸ்காரங்களாம் வருவாங்க இல்லையா, எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. அங்கே போயிட்டு அவங்ககிட்ட கேட்டு மெயில் ஐடிஸு எல்லாமே வாங்கி அப்படி நான் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் சேகாவில் வேலை எடுத்து கொடுத்துட்டேன். இன்றைக்கி அபுதாபியில் என்னோடய குரூப்பில் இருந்தே கிட்டத்தட்ட லாஸ்ட்டு இயர் மட்டும் 461 நர்சஸ் மட்டும் என்னோடய குரூப் வழியாக ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் சேகாவில் இருந்து எல்லா ப்ரைவேட் கம்பெனி எல்லா இடத்துலையுமே உண்டு. ஸோ ஹோப்லி நான் அடுத்து அதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னுடைய ரெஸ்டாரண்ட் ஒர்க்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் ஆகி ஒவ்வொரு ப்ரொசீஜர் நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனால எல்லாத்துக்கும் லேட் ஆனது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அது நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் என்னால் கற்றுக்கிட முடிஞ்சது, ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே. லாஸ்ட் அப்ரூவ்டு சிவில் வரணும். சிவிலுக்காண்டி நாங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க டேட்டு சொல்லியாச்சு, சிவில் வந்தாச்சு. வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்ம எடுத்தது வந்து பழைய ரெஸ்டாரண்ட்டு தான், நியூ லைசன்ஸ். ஸோ அப்படிங்கும்போது அஸ் பர் ரூல்ஸ் பிரகாரம் வந்து என்னென்னா நியூ டெக்கரேஷன்ஸில் எல்லாம் வேணும். நம்ம எல்லாமே அப்ரூவ்டு எல்லாம் வாங்கிட்டோம். பட் அதுக்கு வந்து நம்ம நியூ லைசன்ஸ்னால ஒன்றும் செட்டிங் வைக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு 60,000-70,000 கிராம்ஸ் வந்து செலவு பண்ணணும் மறுபடி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நியூ லைசன்ஸு அதனால் நியூ டெக்கரேஷன் போடுங்க, அதனால் உங்கள் லைசன்ஸை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. சரி ரைட்டு. மறுபடியும் அந்த நியூ டெக்கரேஷன் பற்றி நம்ம சிவிலில் விசாரிக்கும் போது தான் தெரியுது, அது ஒரு ஃபர்தராக இன்னும் ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணியாச்சு. 2 or 3 lakhs போயாச்சு. இன்னும் 60,000 ஏடி செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடி நர்சிங் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு நாளைக்கே போனாலும் எனக்கு சேகல வேலை தான். ஏன்னா என்னோடய இது அப்படி. ஸோ போகலாம், ஆனால் பட் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இன்னும் எவ்வளோ தூரம் காத்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் காத்துட்டு இருக்கணும், அந்த மறுபடியும் அப்ரூவ்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரேயரில் இருக்கும். ப்ரேயரில் ஒரு வார்த்தைகளும் ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்கல. ஆக்சுவலி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர்லேயே இருக்கிறோம். அப்புறம் லாஸ்ட் வீக்கு நம்ம இதுக்கு போயிருந்தோம்ல எல்லோரும் ஃபங்க்ஷன், அது பேர் என்ன, கேரல்ஸ். அதுக்கு போகும்போது எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஐ நாட் ஹாப்பி. ஏன்னா எனக்கு முழுக்க திங்கிங் எல்லாமே சிவில் அடுத்து வந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். நான் வேறு சேகா யூனிஃபார்மும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது திங்கக்கிழமை அப்ரூவ் கொடுக்கலன்னா செவ்வாய்க்கிழமை HR போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் பட் கர்த்தர் கிருபையினால அவங்க அப்ரூவ்டு ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கனாக்கி, இந்த ப்ராப்ளம் யாராவது லோக்கல் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும், லோக்கல் பேசினாக்கி இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம எங்கே லோக்கலில் போய் பேசுகிறது? ஏன்னா நம்ம வந்து ஓனரே நம்ம பேர் தான் போட்டிருக்கு, லோக்கல் யாரும் சேர்க்கலை ஆக்சுவலி. ஏன்னா லோக்கலில் சேர்த்தாக்கி அவன் எந்த டைம் காசு கேட்டாலும் நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால் நாங்கள் அந்த லோக்கல் இதே அக்செப்ட் பண்ணலை. இருந்தாலும் ப்ரேயரில் தான் இருந்தோம்.
கர்த்தர் கிருபையினால் அங்கே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் அங்கே சிவில் டிஃபென்ஸில் வந்து பேசியிருக்கிறோம், நீங்கள் வந்து டேரெக்டாக போய் பாருங்கள், லோக்கல் யாராவது கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் லோக்கல் நம்மளுக்கு தெரியாதனால நானும் சிஸ்டரும் டைரெக்டாக கலீஃபா சிட்டியில் போயிட்டு அங்கே சிவில் டிஃபென்ஸ் ஹையர் அத்தாரிட்டி அவங்க ஒரு பேர் சொன்னாங்க, அவங்கள பார்த்து மீட் பண்ணிட்டு அவங்க போய் பேசணும். அவங்க எல்லாம் போர்டு மீட் மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்டை இது பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் நியூ டெக்கரேஷன் தான் பண்ணணும், ஏன்னா நியூ லைசன்ஸுக்கு வந்து நியூ டெக்கரேஷன் கண்டிப்பாக வேணும்ட்டாங்க. அப்புறம் அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் சொன்னாங்க, நீங்கள் போங்க மறுபடியும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீஷெடியூல் பண்ணுறேன், நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். அந்த நம்பர் வந்து யாருன்னா நம்ம ஏரியாவோட இன்ஸ்பெக்டர், சிவில் டிஃபென்ஸோட இன்ஸ்பெக்டர். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இது நடந்தது வேலைக்கிழமை. சரி நாங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை அல்லது திங்கிழமை அவங்களுக்கு ஷெடியூல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஈவினிங் மெயில் வருது, உங்களுக்கு திங்கிழமை ஷெடியூல் அப்படின்னு. நம்மளுக்கு 2 நாள் அசிஷா ஹியூமன் பீயிங் தானே, அது பண்ண தூக்கம் கிடையாது. சரி அப்போ ப்ரேயர்லேயே இருந்துட்டு இருக்கணும், திங்கிழமை என்னடா நடக்கணும். நானும் பாஸ்டர்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் நம்ம நர்சிங்காக போயிடலாம், ஒரு பக்கம் வேலை நடக்கும், இன்னொரு பக்கம் நர்சிங் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கிறோம். என்னடா நம்ம நியூ லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு நியூ டெக்கரேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் சிஸ்டர் முடியல. அது ஆக்சுவலி நாங்களாவது பரவாயில்ல, இன்னும் சுற்றி இருக்கவங்கலாம் 10 lakhs வரை செலவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு. நம்மளுக்கு கர்த்தர் கிருபையினால் ஒவ்வொருத்தங்களையும் கரெக்டாக இன்டர்மீடியேட் பண்ணியிருக்காரு. நம்ம இத்தனைக்கும் லோக்கலாக சேர்க்கலை, கான்ட்ராக்ட் கொடுக்கல யார்கிட்டையும். கான்ட்ராக்டுக்கே தனியாக 1 lakh நம்ம பேமெண்ட் பண்ணணும் இந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்துக்கு மட்டும். நம்ம எந்த ஒரு இது இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவர் கர்த்தர் கிருபையினால் ஒவ்வொரு ஆட்களையும் அந்தந்த டைமில் நம்மளுக்கு இடைப்பட்டு எல்லா விஷயத்துலேயும் காரியமாக நடக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். அப்புறம் வந்து திங்கக்கிழமை காலையில் இருந்துச்சு, ரெஸ்டாரண்ட் முன்னாடி உட்காந்தாச்சு. உங்களுக்கு ஃபோன் கூட போட்டுருந்தாக்கா அந்த மாதிரி அப்படின்னு. அப்புறம் வந்து ஃபயர் டீம்காரங்க, ஏன்னா ஃபயர் வரும்போது ஃபயர் அந்த அலாரம் எல்லாம் செக் பண்ணி காமிக்கணும். எல்லாருமே வந்துட்டாங்க. சிவில் டிஃபென்ஸ்காரங்க ஒரு 10 மணிக்கு வராங்க. வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கி, இது நியூ ஓல்டு ரெஸ்டாரண்ட்டு, பட் எனக்கு நியூ டெக்கரேஷன் வேணும், நியூ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே டெக்கரேஷன் வேணும்னாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, நீ ஓல்டு ரெஸ்டாரண்ட்னா ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நீ இது ஓல்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு கேட்டார். நான் அங்கே கொஞ்சம் பெயின்லாம் அடிச்சு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பெயின்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கழுவாமல் இருக்குது, அதான் ஓல்டு ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி அப்படியே அவங்க வந்து புது ரெஸ்டாரண்ட்னா புது டெக்கரேஷன் கொடுங்கன்னு சொன்னவர். இவர் டெக்கரேஷன்லாம் ஒன்றும் பண்ணலை, இது ஓல்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு இது ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு. நான் வந்த புதுசில் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் அதெல்லாம் சில சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தேன், அதை காமிச்சு அப்படியே பழசுக்கும் 2வது உள்ள விஷயத்துக்கும் அப்படியே தலையில் ஆண்டவர் கர்த்தர் கிருபையினால் மாற்றி போட்டுட்டார் அந்த ஒரு விஷயத்த. எல்லோரும் சர்டிஃபிகேட் வர்றதுக்கு 2 or 3 days ஆகும்னு சொன்னாங்க. எங்களுக்கு வித்தின் 1/2 hour கர்த்தர் கிருபையினால் சிவில் டிஃபென்ஸு வந்துருச்சு. இன்னும் நாங்கள் இன்விடேஷன் தான் ஃப்ரெண்டு என்ன இதுன்னு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உங்களுக்கு தெரியாது, 2-3 கம்பெனி சேர்ந்து ஓப்பன் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. எக்ஸ்போர்ட்டுக்கும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், என்னுடைய சொந்த கம்பெனி எக்ஸ்போர்ட்டுக்கும். ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி இப்போ முன்னாடி வந்து நான் லைசன்ஸ் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரெக்ரூட்டிங் எல்லாம் ஃப்ரீ தான். இந்த டைம் வந்து ரெக்ரூட்டிங் அஃபிஷியலாக வெப்சைட் ஓப்பன் பண்ணி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் எல்லாருமே போயிட்டு இருக்கு. 3 கம்பெனி ஒரே டைமில் பாஸ்டர் வந்து நடத்தணும். ரொம்ப இங்கே இருக்கிறதோட உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு தான் உண்மையிலே சப்படுத்தக்கூடாது, இங்கே இருக்கிறத விட அதிகமாக நான் தான் சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த இடத்துல. ஆமாம். ஸோ எல்லாமே கர்த்தரால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆமாம், கர்த்தர் இந்த இடத்துல எங்களை வெட்கப்படுத்த விடலை. லேட்டானாலும் எங்களுக்கு தரமானதை கர்த்தருடைய தாமதங்கள் இப்போது அற்புதத்தில் முடியும் மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் நாங்கள் 4 பேர்த்துக்கு ரெஸ்டாரண்ட் பற்றி ப்ரொசீஜர் பண்ண சொன்னோம்னா என்கிட்ட வந்து கேட்குற அளவுக்கு நாலேஜ் இருக்குது. எந்த இடத்துல யாரை பார்க்கணும், எவ்வளோ செலவாகும், அந்த அளவுக்கு ஒரு ஆண்டவர் எங்களை வந்து கிருபியாக நடத்திருக்கிறாரு. அவங்களுக்கு நாங்கள் காத்திருப்போம், ஒரு நாளும் வைக்கப்படாதில்ல ஆண்டவர் கிருபையினால். இந்த வாய்ப்பை தந்து கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. ஆமென். கர்த்தருக்கு நன்றி. நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென். வேறு சாட்சிகள்? கர்த்தர் அடியேன் கூட சிறு சாட்சியம் தேவன் நான் சோத்திருக்கின்றேன். நாளெல்லாம் அடியேனி மற்றும் குடும்பத்தின் தேசலித்து ஆண்டவர் அபிமாய் பூசித்து நடத்துகிற கிருபைக்காய் நான் சோத்திருக்கின்றேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும், நர்சையா நிறைய டைம் நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கீங்க, பாஸ்டிங் ப்ரேயர்லாம் ப்ரே பண்ணியிருக்கோம். ஒரு தெரிஞ்சு 13-14 வருடங்கள் 2 கிட்னி இழந்து
செய்து கொண்டு இருந்தாப்புல. வருஷம் வருஷம் போகல. ஒரு கிட்னி கிடச்சிச்சு அப்படின்னாக்க 10 பேரும் கூப்பிடுவாங்களாட்டிருக்கு. 10 பேருக்கும் யாருக்கு சூட்டபுள் ஆகுதோ அதுக்கு தான் அந்த கிட்னி. அப்போ எனக்கு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகல, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. 5 மணிக்கு கூப்பிட்ருக்காங்கனாக்கா இந்த லிஸ்ட்டில் அவன் பேரும் இருக்கும். இந்த கலர்ஸில் கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட இவனோட ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ அது யாருக்கு சூட்டபுள் ஆகுதோ அது மாதிரி நேற்றைய தினத்திலே அவனுக்கு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். என் கம்பெனியில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் கம்பெனியில் எல்லாத்துக்கும் நல்ல பிடிச்சதான ஒரு பையன். நமக்கெல்லாம் ஏதாவது உடம்புல ரொம்ப கஷ்டமாக ஏதாவது பெயின்டின்னு இருக்குன்னா நம்ம அவனை பார்த்தோம்னாக்கா சரியாயிடும் நமக்கு. ஏன்னா எவ்வளோ வேதனைகளை ஒரு மனுஷன் தாங்க முடியுமோ, ஆனால் அவன் ஃபேஸில் பார்த்திங்கன்னா எப்போதுமே அவ்வளோ ஒரு சுமையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கம்பெனியில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும். இன்றைக்கி கம்பெனிக்கே ஒரு நல்ல எல்லோருக்கும் ஒரு நல்ல சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே ப்ரேயர் பண்ணீங்க. ஃபாஸ்டிங் பீரியட் நிறையா டைம் நாங்களும் அக்கா அண்ணெல்லாம் போய் வீட்டில் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தாப்புல போன மாதம் அவனுக்காக நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணோம். ஆண்டவர் நேற்று தினத்திலே அவனுக்கு ஒரு நல்ல கிட்னி கிடைக்கவும் அதை ட்ரான்ஸ்ஃபர் செய்யவும் உதவி செய்தாங்க. ஏன்னா அவன் வந்து ஏதோ ஒரு 13 வருடம் 7 மணிக்கு ரூமுக்கு போனான் அப்படின்னா அவன் 7:30 8 மணிக்கு டயாலிசிஸை லாக் பண்ணிடணும். அது விடிய காலம் மாதிரி 7 மணி வரலையும் ஓடும். ஸோ எல்லோரும் நல்ல கவர்மெண்ட் ஹாலெல்லாம் வச்சுருந்தா வெளியில் என்டர்டெயின் போகும்போது அவன் போக முடியாது. அவன் வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான். இருந்தாலும் அவன் யார்கிட்டையுமே அந்த ஒரு துக்கத்தையோ அந்த இதையோ அவன் காட்டுனது கிடையாது. எப்போதுமே ஃபேஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஃபேஸ் தான் அவனுக்கு. ஏன்னா இவனே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்போது நமக்கு இருக்கிற பெயின்லாம் என்னன்னு நமக்கு அவனை பார்த்தாலே தோணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிங்க. உங்கள் எல்லோருக்கும் அந்த விசுவாசத்துடைய நன்றி தெரிவித்துக் கொண்டேன். தொடர்ந்து அவனுக்காக ப்ரே பண்ணிக்கங்க. ஒரு நாளைக்கு நான் அழைச்சிட்டு வரேன். அவனுக்கு இந்த டயாலிசிஸ் இருக்கனால நடுப்புற சொல்லிட்டேன், அழைச்சிட்டு வரணும், நான் ஒய்ஃபோட அழைச்சிட்டு வரணும்னு நினச்சேன். அந்த டயாலிசிஸ் இருக்கிறனால அவனுக்கு லேட் ஆச்சுனாக்கா மறுபடியும் அவன் மெக்கனால் கூட்டி போக முடியாது. ஏன்னா அந்த அவர்லேருந்து விடிய காலம் வர அந்த அவர் வரலையும் அது போகிறனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு. தொடர்ந்து அவனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது அந்த வேறு சாட்சிகள்? சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வர்ஸை சொல்லுவாங்க. Psalms 3:3. But you are Lord, a shield for me, my glory, and the one who lifts up my head. And I urge you also to accompany and help these women who labor with me in the gospel, with Clement also, and the rest of my fellow workers whose names are in the book of life. I say of the Lord, I will bless. Proverbs 3 verse 5. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. Matthew 5 verse 7 and 8. Blessed are the merciful, for they will be shown mercy. Blessed are the pure in heart, for they will see God. காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது காணிக்கையின் நேரம். பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை உமக்காக காணிக்கையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவநீர் இந்த காணிக்கையை அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல யார் மன வருத்தத்தோடு எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சம்பளம் கிடைக்கணும், நல்ல இன்க்ரிமெண்ட் போனஸ் கிடைக்கணும், ஆண்டவரே ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நம்முடைய பிள்ளைகள் காத்திருக்காங்களோ, கடன்கள் மாறணும்னு காத்திருக்காங்களோ, அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். என் தேவன் எல்லா கடன்களையும் மாற்றி, எல்லா இக்கட்டுகளையும் மாற்றி, ஆண்டவரே ஐஸ்வர்ய சம்மன்னர் நீர். ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்களை நீங்கள் உயர்த்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, அவர்களுடைய சம்பாத்தியத்தில் அநேக காசுகளை மிச்சம் பண்ணி சேர்க்கத்தக்கதாக ஞானமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் மனையும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த காணிக்கைகள் நம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்பட தேவன் கிருபை கொடுங்க. உமக்கே துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது ரென் பிரைட் அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கத்திரிக்கண்டு நாம் காணிக்கை செலுத்துவோம்.
வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறையும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறையும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். வருகிற வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறவர்கள் 21ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் எங்களுடைய திருமண நாளாக இருக்கிறது. கர்த்தர் 2 கொரிந்தியர் 4:8 ஆண்டவர் கொடுத்தாரு. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்த மனமறிவு அடைவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மகள் மெராக்லின் ஜியா, பிரதர் நெவினுடைய மகள் 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமானது யாத்ராகமம் 34:24 ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். உங்கள் எல்லைகள் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 22ஆம் தேதி மகன் டெல்சன் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது யோசுவா 1:9 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி
ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 23ஆம் தேதி டிசம்பர் மாதத்திலே பிரதர் ஜஸ்டின் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஆண்டனி ஜஸ்டின் அவர் சங்கீதம் 55:22 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 26ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் பிரதர் கெனி அண்ட் சிஸ்டர் ஹெர்மி அவர்கள் தங்களுடைய வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுறாங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது பிலிப்பியன்ஸ் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இப்பொழுது பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்கள் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். படைத்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் சர்வீஸ் இருக்குது இதே இடத்தில் வைத்து. அதனால் சபையார் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நியூ இயர் சர்வீஸ் இதே இடத்தில் வைத்திருக்கோம். இரவு 10:30 நண்பகல் வரைக்கும் இருக்கும். அதனால் சபை மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக சொல்லப்பட்ட சாட்சிக்காக அவர் ஃபோட்டோ இங்கே கொண்டு வருவாங்க. அவருக்காக நம்ம ஜெபிக்கணும். லிவினுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கிடச்சிருக்கு. அந்த வேலை கன்ஃபார்ம் ஆகணும். அடுத்து நம்முடைய மத்தியில் கிஷோர் வந்திருக்காரு. அவர் மதுரைக்காரர். அவர் ஒரு வேலையில் வந்திருக்காரு. அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் தரணும். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்டாலின் பதில் அதற்காக ஜெபிக்கப்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தகவலே அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் அப்பா சாட்சி சொன்ன 2 பேரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சுபாஷ் அண்ணாவை கூட அப்பா இம்மட்டும் நீங்கள் நடத்தி வந்த கிருபையை நினைத்து உண்மை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை அறிந்த மக்கள் ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி நீங்கள் அவங்கள ஆண்டவரே நீங்கள் தலையை நிமிர்த்தி வைத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவங்க பிஸ்னஸ் காரியங்களில் உங்களுடைய கரம் அவங்களோட கூட இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே 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 அவங்க நினைத்த நேரத்தில் அது துவங்க முடியலைனாலும் கர்த்தர் நீங்கள் அவங்க நன்மையானதை கொடுத்துருக்கீங்க அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த பிஸ்னஸ்லேயே அப்பா இன்னும் மேன்மையான காரியங்களை அவர்கள் காண அநேகருக்கு இவர்கள் அப்பா ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீங்கள் வைக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மனானா குடும்பத்தில் வேலை செய்கிற ஆண்டவரே நர்சையாவை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே 13 வருடங்களாக அப்பா காத்திருந்து அப்பா நீங்கள் ஒரு ஆண்டவரே அந்த ஆண்டவரே கிட்னியை கொடுத்தீங்களே அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே மகன் ஆண்டவரே அந்த வேதனையில் இருந்தால் எல்லா பலவீனங்களும் நீங்கி அப்பா மகன் சுகமாக இருக்க பண்ணுகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அது விரைவிலே அப்பா ஆண்டவரே தங்கள் சொந்த கடமைகளை ஆண்டவரே எந்த ஒரு இது இல்லாமல் செய்யவும் என் தேவன் அவங்களுக்கு கிருபை கொடுக்கிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவனுடைய பலவீனத்தில் அவருடைய உம்முடைய பலன் அவங்களுக்கு பூரணமாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் சபையாராய் நாங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க ஆண்டவரே அந்த ஐசியூலேருந்து வெளியில் வரவும் அப்பா நீங்கள் அவங்களை ஒரு ஆண்டவரே சாட்சி உள்ள பாத்திரமாய் ஆண்டவரே நீங்கள் வைக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எனக்கு நன்மையானதை தந்தார் என்று அவர்கள் அநேகருக்கு சாட்சியாக வாழ என் தேவன் அவங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அவங்களை விட்டு இருக்கிற குடும்பத்தை நாங்கள் இந்த நேரத்தில் நினைக்கிறோம். நீர் அவங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தடுமாற்றங்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நிந்தனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போட்டு அவங்களை அப்பா ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷத்தினால நாங்கள் அவங்களை நிரப்புகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே இந்த வருகிற நாட்களிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் உடைய காருண்யத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் கொடுக்குறோம். குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் அப்பா புத்தாண்டு ஆண்டவரே நாட்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் இருக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம். குறிப்பாக இந்த பண்டிகைகளில் அவங்க சந்தோஷமாக இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுமாய் ஜபிக்கிறோம். உடைய வசனத்தின் பகுதிக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்பா. கொடுக்கிற வேத வசனத்தை கொடுக்குறோம். உடைய பிள்ளைகளை மறைத்து நீர் வெளிப்படுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அப்பா ஆண்டவரே அதன்படி நடக்கிறவர்களாய் மாற்றுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் கண்களை நீங்கள் திறந்தருளுங்க என்று சொல்லி ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வார்த்தை கொடுக்குறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு மனுஷ சத்தத்தை அல்லப்பா ஒரு தேவ சத்தத்தை
நாங்கள் கேட்க என் தேவன் கிருபை பாராட்டமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்காய் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவங்க என்ன நிலைமையில இருந்து கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாதப்பா, உமக்கு தெரியும்ப்பா. ஆண்டவரே, சில அநேக பேர் இந்த இடத்துல என்னால் குடிக்க முடியலைன்னு இருப்பாங்கப்பா. அவங்க கைகளையும் நீங்கள் வருகிற நாட்களில் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாவற்றையும் ஏற்ற வேலையிலே நீங்கள் செய்து முடிக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் மேல ஜெபங்களை ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் 49வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கணும். ஆதியாமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனமுடைய 22லிருந்து 26. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆமென். யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும் சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கனி தரும் செடியா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா கனி தருகிற செடியாக இருக்கணும். ஃப்ரூட்ஃபுல் லைஃபு நம்ம வாழணும். ஒவ்வொருத்தரும் சரி, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோன்னா அநேக நேரங்களில் நம்மளே அற்பமாக நினைக்கிறோம், நம்மளே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம் நம்மளே. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கனி தருகிற செடியாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீர் ஊற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடி. கனி தரும் செடின்றதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய வார்த்தையில் நம்ம ஊறி அவருடையக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது கனி தருகிற செடியாய் ஆண்டவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு இது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்குன்னா, அதே ஆதியாமத்தின் 49வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நம்ம வாசித்தோம்னா, அந்த இடத்துல யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களிலே உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அழைத்து, கடைசி காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று சொல்லி நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லி அவன் அழைக்கிறான். அப்போ நிற்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். ஆனால் யோசேப்பு தலையில் கை வைக்கும் பொழுது, யோசேப்பினை குறித்து அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம், யோசேப்பு கனி தரும் செடி என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப்பை நம்ம வாழ்வதற்கு ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் வாஞ்சையாக எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். சங்கீதத்தின் பகுதியில் 1வது அதிகாரத்தில் 2 முதல் 4 வசனங்களை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் முடிய. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நம்ம ஒவ்வொருத்தருமே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தியானிக்கிறவன் எவனோ அவன், அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். தட் இஸ் த ரியல் பிளஸ்ஸிங். எல்லா மரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க இலை உதிரத்தான் செய்யும் இல்லையா? காற்றடிச்சிச்சுன்னா இலை உதிரும், காஞ்சு போச்சுன்னா இலை உதிரும். ஆனால் ஆண்டவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க தியானிக்க ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிறாரு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அந்த செழிப்பாய் இருக்கிறதற்கு, அந்த வளர்வதற்கு என்ன தேவையோ அந்த நீர் பட்டுக்கொண்டே இருக்கும். இவன் வளர்வதற்கு தன் காலத்தில் கனியை தந்து, எந்தெந்த சீசன் வருதோ கரெக்டாக ஃப்ரூட்டு கொடுத்துருவான். என்னென்ன தேவை இருக்குதோ நமக்கு அதை உடனே செய்யத்தக்கதான ஞானத்தையும் நம்மளுக்கு ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற அந்த பலனையும் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கிறீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாள் நீங்கள் அதுக்குள்ளே ஊறும் பொழுது ஆண்டவர் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு கனி தருகிற ஒரு மரமாய் செடியாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம வேதத்தின் அடிப்படையில் யோசேப்பெல்லாம் நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துருக்குறோம். யோசேப்பு அவன் என்ன செஞ்சானோ அதை கர்த்தர் ஆசீர்வதித்தான். எந்த வீட்டில் என்ன வேலை செய்கிறானோ அந்த இடத்தையே ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சுருப்பார். அவன் கனி தருகிற மரமாய் ஆண்டவர் வைத்திருந்தார். நம்ம இந்த இடத்துல இருக்கிற நம்ம கர்த்தருடைய வேதத்தை எத்தனை பேர் நம்ம தியானிக்கிறோம்? வாசிக்கிறதுன்றது வேற, தியானிக்கிறதுன்றது வேற. ஒரு சாப்டரை எடுத்துட்டோன்னா அதை எடுத்து நான் ஒரு சாப்டரை வாசிக்க ஆரம்பித்தேன்னா என்ன டாபிக் எனக்கு இருக்குதோ சில சமயம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் அந்த வார்த்தைகள்லாம் அதிகமாக நான் தியானிக்கிறதுக்கு என்னுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு வசனம் இங்கேருந்து வாசித்துட்டு இருப்பேன், இதை குறித்து என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கு ஒரு பிரியம் வரும், ஆசை வரும். அதுதான் வேதத்தில் நம்ம பிரியப்படுறது. நம்ம ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையை நம்ம வாசிக்காமல் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்ற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம வைத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, தியானிப்பதுன்றது நான் சொன்னதன்படி அதற்குள்ளாய், அந்த வார்த்தைக்குள்ளாய் ஒவ்வொருத்தரும் மெடிடேட் பண்ணுறது. அந்த வார்த்தைக்குள்ளே கர்த்தர் என்ன ஆசை, என்ன வார்த்தைக்குள்ளே என்ன காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம தியானிக்கிற ஒரு காரியத்துக்கு நேராக நம்ம கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறாங்களாம். அவங்க இருக்கிற இடமே தெரியாது, அந்த அளவுக்கு ஆண்டவர் எடுத்து போட்டுவார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் வசனத்துக்குள்ளே ஊற ஊற ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். வேலையில் பிஸியாக இருக்குது, ஆனால் எத்தனையோ தடவை நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம பிரியமாக இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதில் தியானிக்கிறது கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாதபடி தான் நம்ம இருப்போம். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வரணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறணும். நாங்கள் முதல்ல இன்றைக்கி கேட்ட 2 சாட்சியிலையும் பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு அநேக மாதங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு அந்த சகோதரனுக்காக பல ஆண்டுகளாக அந்த குடும்பமும் ஜெபிக்குது, நாங்களும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூப்பிடும் பொழுது இவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போவோம்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்தது ஒன்றுமே இல்லைங்க, 2 வார்த்தையை மட்டும்தான் எங்களை கொடுத்து அனுப்பினார். இவர் கூப்பிட்டவொடனே இந்த வண்டிக்கு பின்னாடி நடந்து போயிட்டுருக்கிறேன், ஏதோ ஒரு பகுதியில் நடந்து போகும்போது ஆண்டவர் 2 வார்த்தையை தான் கொடுத்தாரு, வேறு எதுவுமே எங்களுக்கு தரலை. நாங்கள் போய் அந்த 2 வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கேருந்து அத்தனை பேர், ஸ்டாலின் பிரதராக இருக்கட்டும், மனோபதர் ஃபேமிலி, நான் மேய்க்கல் எல்லாரும் நின்று ஜெபிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அற்புதம் செய்கிறத யார் தான் செய்ய முடியும்? ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவர் என்ன தெரியுமா? அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற ஒரு வல்லமையுள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் கொடுத்த 2 வார்த்தையில் முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்ணுவேன். நல்லா யோசித்துக்கங்க, 2 கிட்னி ஒரு ஆள் ஃபெயில் ஆகி போய் கிடக்காரு, எத்தனையோ வருஷம் டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நான் யாருன்னே அவருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, அவர் ஒரு ஆள் தான் அவருக்கு தெரியும், அவங்க ஃபேமிலியை வேணால் தெரிஞ்சிருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையில் உன் வாழ்க்கையை நான் செழிக்க பண்ண போகிறேன். 2வது துளிர்க்க பண்ண போகிறேன்னாரு. 2வது நீ இழந்தவைகளை உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
இதை நாங்கள் சொல்லிட்டு வரும்போது கூட எனக்கு வந்து அநேக நேரங்களில் கண்ணு கலங்க ஆரம்பிச்சது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு பாரப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தையை கரெக்டாக சொல்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரோட பிள்ளைகள் அந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யார் மேலே ஆண்டவர் ஆவியை ஊற்றுகிறார்னா, தாகம் உள்ளவன் மேலே தான் ஆண்டவர் அந்த ஆவியை ஊற்றுவார். அப்போ தாகம் எப்படி வரும்? சும்மா உட்காந்துட்டு பைபிளே வாசிக்கிறது கிடையாது, ஜபமே பண்ணுறது கிடையாது ஒரு ஆள். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னா எத்தனை பேர் நம்புவாங்க? சரியா? அதனால் நல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ, நீங்கள் கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கூட பேசுவார், உங்களுக்கு வார்த்தையை அனுப்புவார், ஒரு வார்த்தையை இருதயத்தில் போடுவார். அந்த வார்த்தையின் மூலியமாக உங்களுக்கு பெரிய பலனையை உண்டு பண்ணுவார். நான் ஏற்கனவே இந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். இன்றைக்கி புதிய மக்கள்லாம் இருக்கிறாங்கன்றதுனால நான் சொல்கிறேன். ஒரு சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பையா என்கிற ஒரு அண்ணன், எனக்கு வந்து நாங்கள் இருந்த சபையில் ஒரு எல்டர், ஒரு மூப்பராக இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் இல்லையா? நம்ம எல்லாரும் நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது சோர்ந்து போகிறது வழக்கம். அந்த அண்ணனுக்கு ஒரு தடவை அந்த சூழ்நிலைகளை நினைக்கும் பொழுது அவருக்கு என்ன செய்ய போகிறோம் என்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அவரோட பையன், அவங்க வீட்டில் எப்போவுமே துதி இருக்கும், அவங்க வீட்டில் எப்போவுமே ஜபம் இருக்கும், எப்போவுமே வேத வாசிப்பு இருக்கும். அந்த பிள்ளைகளை டயத்துக்கு படுக்க வச்சுருவார், நல்லா சாப்பிட வைப்பார், எல்லாமே இஷ்டப்பட்டதுபடிக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ டயத்துக்கு செய்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பன். இவர் சோர்ந்து போயிருக்கிற வேளையில் அந்த சின்ன பையன், அவங்களுக்கு 2 பசங்க உண்டு, 2வது பையன் பைபிளில் இருந்து ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். எந்த காரணமும் கிடையாது, அந்த பையன் சும்மா தான் உட்கார்ந்துருக்கிறான், ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நல்லா யோசித்து பாருங்க, இவர் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எல்லா வேத வார்த்தைகளையும் தெரிந்த ஒரு மனிதர் தான். ஆனால் அந்த வார்த்தையை அவன் சொன்ன பிறகு அவருக்குள்ள ஒரு புது பலன் உண்டாக ஆரம்பித்ததான். அவர் அதை சாட்சியாக எங்கள் இடத்துல சொன்னார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய வார்த்தை பாலகனுடைய வாயிலிருந்து பலனை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் யார் மூலியமாக வேணும்னாலும் ஆண்டவர் பேசுவார். கழுதையை கொண்டாவது ஆண்டவர் பேசுவார் பைபிள் படி பார்க்கும்போது. அதனால நம்ம சோர்ந்து போகிற ஆவியை உடையவர்களாக இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் ஊறுகிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் கனிதரும் செடியாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் வார்த்தைக்குள்ளே ஊறுறீங்களோ, வார்த்தையை வைத்து செபிக்கணும். வார்த்தையில் நீங்கள் நெகட்டிவான தாட்ஸுக்கு இடம் கொடுக்காம, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. சரிங்களா? அதனால் இன்றைக்கி பைபிள் தேவைப்படலை நிறைய பேருக்கு. அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை வந்து கேட்டுட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க. ஆண்டவர் மட்டும்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்காக ஒருத்தர் வந்து ஆவியானவர் கிரியை செய்யணும்னா, நமக்காக யுத்தம் பண்ணணும்னா, ஆண்டவர் யுத்தம் பண்ணணும்னா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் ஊறுகிறவர்களாக இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகும் பொழுது பைபிள் வாசிக்காமல் கடந்து போகக்கூடாது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும் பொழுது வார்த்தைகளை பேசாமல் இருக்கக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 4:3 முதல் 11 வசனங்கள் முடியும். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, இயேசுவுக்கு வந்த சோதனையை நம்ம பார்க்குறோம். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனையை நம்ம பார்க்குறோம். பிசாசு எப்படி வரான்னா, அவனும் வார்த்தையினால தான் அவன் ஆண்டவர்கிட்ட வர்றான். ஆனால் வரும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு இடம் கொடுக்குற ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்கல. ஆண்டவர் அவரும் வார்த்தையினாலே அவனை எதிர்த்து அங்கிருந்து போகும்படியாய் செய்தார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம்.
வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குற ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் பிசாசனுடைய போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவான், நம்மளை மனமடிவாக்குவான், ஏதாவது ஒரு காரியத்தில் எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் எதிர்த்து நிற்க பழகி கொள்ள வேண்டுன்றதை மறந்துடக்கூடாது. இந்த வார்த்தை என்ன செய்யும்னா, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ளே ஆண்டவர் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை போய் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நம்ம பிறக்கும்போது பிச்சைக்காரனாக கூட இருந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஆனால் மரிக்கும்போது பிச்சைக்காரனாகவே செத்து இருந்தால் அது நம்மளுடைய மிஸ்டேக். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்கிறதுல ஒரு காரியமும் கிடையாது. நம்ம ஏழ்மையில் இருந்திருந்தாலும், தேவைகள் அதிகமான சூழ்நிலைகள் இருந்திருந்தாலும், ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளை உயர்த்தி ஒரு ஸ்தானத்தில் வைத்து அதே இடத்துல எல்லா ஜனங்களும் காணும்படியாக பார்க்க செய்யும் பொழுது அது உண்மையான சாட்சியாய் மாறுகிறது. அம்பானியும் பெரிய ஆளாக தான் இருக்கிறாரு, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறாரு. ஆனால் பணக்காரவங்க எல்லாரும் உள்ளே நுழைஞ்சிருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. யார் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் கடைசி வரையிலும் ரட்சிப்பை காத்து கொள்வது மூலியமாக நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும். அப்போ ரட்சிப்பை நான் காத்து கொள்வதற்கு முதலாவது எனக்கு ஒரு ஷீல்டாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் நான் நிலைச்சு நிற்கணும். பிசாசு என்னை சோதிக்க வரும் பொழுது இது வந்தது பிசாசு தான் நம்ம முதலுக்கு தெரியணும். அவன் வருவான், நம்ம ஒழுங்காக படம் பார்க்காம எல்லா பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் இருக்க தான் செய்யும். ஆனால் வந்தவன் சொல்லுவான், இன்றைக்கி ஒரு நாள் படத்துக்கு போயிட்டு வருவான், இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தானே அப்படிமா. முதல்ல இல்லைன்னு சொல்லும், அடுத்து 3வது தடவை 4வது தடவை சொல்லும்போது 2 வார்த்தையை சேர்த்து போடும். படம் பார்க்குறதுலான என்ன இருக்குது, அது ஒன்றும் இல்லையே, ஒரு டைம் பாஸ் தானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். 3வது தடவை சொல்லும், அது பாவமே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ ஒழுங்காக உட்காந்துட்டு இருந்தாலும், பைபிள் எடுத்து உட்காந்துட்டு இருந்தாலும், கரெக்டாக வார்த்தையில் நிற்கிற ஆளாக இருந்தால் விரட்டி அடிச்சிடும். ஆனால் அது நிற்காத ஆளாக இருந்தால் என்ன பண்ணும், வா போவோன்னு பைபிளை மூடி வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடும். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் ஊறுகிறவர்களாக இருக்க வேண்டும், வார்த்தையை பேசுகிறவங்களாக இருக்கணும். நமக்கு எந்த இடத்துல எந்த ஆபத்து வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவருக்கு நீங்கள் கனி கொடுக்குற மரமாய் மாற முடியும். நீங்கள் ஆண்டவருக்கு மாத்திரம் இல்லை, நீங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த வார்த்தையில் ஊற வேண்டும் என்றதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் எந்த இடத்துலையும் பிசாசுக்கு இடம் கொடுக்காம பிசாசை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தினார் என்பதை நம்ம குறித்து நம்ம அந்த வேதத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வார்த்தையில் நீங்கள் ஊறும்போது நீங்கள் பிழைச்சிருப்பீங்க. ஆமென். நீங்கள் வார்த்தையில் ஊறலை அப்படின்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல நீங்கள் நிற்க முடியாது. அந்த இடத்துல ஒரு போராட்டம் வரும்போது உங்களால் நிற்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் ஊறி பிசாசனுடைய தந்திரங்களை அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் பைபிளை வாசிக்க வார்த்தையை வாசிக்க என்ன ஆகும்னு சொன்னால் உங்கள் நட உட பாவனை, உங்கள் ட்ரெஸ் கோடு எல்லாமே மாறிடும். ஆமென். ஆமாம், கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா அவன் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி அந்நிய பாஷையில் பேசுகிற ஆள் ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு சொன்னால், ஒரு பொம்பளை பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க ரட்சிக்கப்படலை, அவங்க மனவடிவாக ஆக்குறாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி பேசுகிறவர்களாக இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நம்ம பேசணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னாலே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இடத்த வாழ்த்துன்னு சொல்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், அப்போ எப்படிப்பட்ட வார்த்தையில் நம்ம ஊறி இருக்கிறணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது, அது வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்கிறதுன்றதை நீங்கள் மறந்து போயிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் நமக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 119வது அதிகாரத்தில் 153வது வசனம், 154வது வசனம், உன் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன், எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பார்த்தோம், வார்த்தையில் நிலச்சிருக்கும் போது கனி கொடுக்க முடியும். 2வது, வார்த்தையில் நீங்கள் நிலச்சிருந்தீங்கன்னா பிசாசை ஜெயிக்க முடியும். இப்போ 3வது நம்ம பார்க்குறோம், நீங்கள் சோர்ந்து இருக்கும் பொழுது, மனமடிவில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்ல, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். யாரோ ஒரு மனுஷனை நம்பி போயிடலை, ஆண்டவர்கிட்ட நிற்கிறான். ஆண்டவர்கிட்ட நின்றுட்டு கேட்குற வார்த்தை,
நான் கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா, அந்த கஷ்டத்தில் என்னை பார்த்து என்னை விடுவீங்க ஆண்டவரே அப்படின்னு போய் நிற்கிறான். அதுக்கு சொல்கிறது, உமது வேதத்தை நான் மறவேன், உங்களுடைய வார்த்தையை நான் மறந்துட மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நான் நினச்சி நிற்பேன் ஆண்டவரே, ஆனால் இந்த உபத்திரவத்தை நேரத்தில் என்னை நீங்கள் விடுவீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருது. அடுத்தது, எனக்காக நீ வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், வார்த்தையில் ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறதாகவும் இருக்கிறது, ஒரு வார்த்தை மனுஷனை கொல்லுகிறதாகவும் இருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்குது. அதுக்கு மேலே ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, லாசரு போய் மரித்து போய் உள்ளே அடக்கம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆண்டவர் போய் ஏதோ மேஜிக்லாம் பண்ணல, வெளியில் நின்னார், லாசருவே வெளியே வா, அவ்வளோதான். ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த வார்த்தை என்ன செய்ததுன்னா அவனுக்குள்ளே அந்த கல்லறைக்குள்ளே போச்சுது. அவனை கட்டி வச்சிருக்கிற அந்த சூழ்நிலைக்குள்ளே மரித்து போய் கிடக்கிற லாசருவை எழுப்பிச்சு அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டதாக காணப்பட்ட. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு உயிர்ப்பித்தல் தேவைப்படுகிறது. எந்த இடத்துலையும் மனுஷனுடைய கரம் நீட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்காக ஒரு பரிந்து பேசணும், நமக்காக யுத்தம் பண்ணணும், நமக்காக ஒரு டோரை ஓப்பன் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில் நிற்கும் பொழுது அதுதான் உயிர்ப்பித்தலாக இருக்கிறது. அது கர்த்தருடைய கரம் மாத்திரம் தான் நமக்கு செய்ய முடியும். நம்ம அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்கிறது கர்த்தர் தான், இல்லைன்னு சொல்லலை. அவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜீவனம் பண்ணுறதுக்கு இந்த தேசத்தில் இருக்கும். நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜீவனம் பண்ணுவதற்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளுக்குள்ளே நம்ம போகிற வழிகளில் அநேக தடைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார், நம்மளை உயிர்ப்பித்து அவர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைச்சிருந்தோன்னா கனி கொடுக்குற மரமாக இருக்கும். ரெண்டாவது, பிசாசை ஜெயிப்போம். மூணாவது, நீங்கள் துக்கப்படாதபடிக்கு நீங்கள் எப்போல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு உயிர்ப்பித்ததிலும், இன்னும் நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு சூழ்நிலை மரித்து போய் கிடக்கிறதோ அந்த சூழ்நிலைகளை உயிர்ப்பிப்பதும் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. மத்தேயு 7வது அதிகாரத்தில் 24 27 வரைக்கும் நம்ம வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வசனத்தில் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. நல்லா கவனிங்க, நீங்கள் கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களாக இருந்த கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு புத்தியுள்ள மனுஷன் என்று சொன்னால், புத்தியுள்ள மனுஷி என்று சொன்னால் அவர்கள் வேத வார்த்தைகளை வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம ஊரில் சரி, எந்த தேசத்துலேயும் சரி, நம்ம கிறிஸ்தவர்கள் இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்திருந்தோனாலே என்றைக்கோ உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். பாவம்ன்றது உள்ளே நடந்திருக்கவே நம்ம அனுமதிச்சிருக்கோம், இவ்வளோ தூரம் அனுமதிச்சிருக்க மாட்டோம். ஒரு வேளை இருக்கும், பாவம் இருக்கும், நம்ம எல்லாருமே மனுஷன் தான், நம்ம எல்லாரும் பாவிகள் தான். நம்ம யாருமே பெரிய அளவில் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவம் செய்கிறவர்களாகவே நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் தவிர வேறு ஒருவனும் நல்லவன் இல்லை. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவர் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனை என்ன செய்கிறாருன்னா, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எங்கே கட்டப்பட்டிருக்குது? கண்மலையில் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வார்த்தையில் என்ன வாசித்தோம்? அடுத்த வார்த்தை 25 போடுங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து, எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளோதான் துன்பம் வந்தாலும், எவ்வளோதான் போராட்டங்கள் வந்தாலும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நம்மளுக்கு கண்மலையாகிய
கிறிஸ்துவ மேலே, அந்த வார்த்தையின் மேலே நீங்கள் அஸ்திவாரம் போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய 91வது சங்கீதத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து 5லிருந்து 7 வசனங்கள் முடிய நம்ம வாசிப்போம். சங்கீதம் 91 5 முதல் 7 வரையிலும் உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். நீங்கள் கண்மலை மேலே கட்டப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்து மேலே பிசாசு கை போட முடியாது. நீங்கள் இந்த வார்த்தையின் மேலே கட்டப்பட்டிருக்கீங்கன்னா, இயேசு மேலே இந்த வீடை கட்டினீங்கன்னா, ஆண்டவர் உங்களை அசையில்லாத ஒரு வீட்டை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்படின்னா நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் கீழே விழ செய்ய மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் அந்த வகையில் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 8வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வாசிப்போம். அவன் சொல்கிறான், 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. பாருங்கள், அவனுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் மட்டும்தான் அவனுடைய வேலைக்காரனை விடுதலை செய்ய முடியும், ஆண்டவர் மட்டும்தான் சுகம் தர முடியும், ஆண்டவர் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை, அந்த வேலைக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அவன் சொல்கிறான், ரொம்ப தாழ்மை உள்ள ஒரு 100க்கு அதிபதியாக வந்து, ஆண்டவரே, நீர் வீட்டுக்குள்ளே, என்னுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அந்த இடத்துல இருக்கிற அந்த வேலைக்காரனுக்கு அந்த வியாதியில் இருக்கிற அந்த வியாதியின் படுக்கையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தான். நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற ஒரு ஜீவியத்தில் இருக்கிறீர்கள்? நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பணும். எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் நமக்கு நம்பணும். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கும். ஆண்டவரை நம்பி நிற்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருன்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டம், துன்பம், எல்லா வெட்கங்களும் வெளியே போயிடும். ஆண்டவர் நம்ம நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் வியாதியில் இருந்தாலும் சரி, எப்படி மரண படுக்கையில் இருந்தாலும் சரி, அவருடைய தழும்புகளால் சுகமானோன்ற வார்த்தை நம்மளுக்கு ஒரு பெரிய மெடிசனாக இருக்குது. அல்லேலூயா. அவருடைய தழும்புகள், எதுக்காக அவர் அடிக்கப்பட்டார், எதுக்காக அவர் நொறுக்கப்பட்டார்? நீங்கள் வியாதியிலிருந்து கஷ்டப்படுவதற்காக, கடலிலிருந்து கஷ்டப்படுவதற்காகவோ இல்லை துன்பத்துக்குள்ளே போவதற்காகவோ அல்ல, உங்களை மீட்கும் பொருட்டு, மீட்டு கொண்டு நீ கஷ்டத்துக்குள்ளே வைக்கிறதுக்காக ஆண்டவர் மரித்து போகலை. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தும் பொழுது அவருடைய நாமம் அதிலே மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படியாக தான் ஆசை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் ஊறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அப்போ அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குன்னா, ஜீவ வார்த்தையாக இருக்குது. அது போய் ஜீவனை உண்டு பண்ணுகிற வார்த்தையாக இருக்கிறது. அது போய் ஜீவனை கொடுக்கிற வார்த்தையாய் அது இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரே பலனே இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் சோர்ந்து போய் உட்காராதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி நீங்கள் வார்த்தையை பேசும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சாட்சிகள் இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. நான் ரொம்ப பலவீனமாக இருந்த நேரம், பலவீனம்னா சிக்காக இருந்தேன். ஆமாம், வியாதிப்பட்டு இருக்கிற வேலையில் நான் ஆஃபீஸில் கூப்பிட்டு விட்டாங்க. எனக்கு வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை, போய் ஆனுன்ற சுச்சுவேஷனில் போனேன். எனக்கு அப்போ தான் அபிஷேகம் கிடச்சிருந்தது. அப்போ தான் ஆண்டவர் வந்து எனக்கு 2009 அபிஷேகத்தை கொடுத்தாரு. அப்போ அந்நிய பாஷையில் அங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்நிய பாஷையில் பேசும் பொழுது எனக்கு ஃபீவரில் எனக்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏசி ஓடிட்டுருக்கு. ஆனால் எனக்குள்ளே வேர்க்க ஆரம்பிச்சோன்னே எனக்குள்ளே இந்த ஃபீவர், அந்த டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற பலவீனம் எதுவுமே இல்லாதபடி நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். அதனால் நீங்கள் பலவீனத்தை குறிச்சோ, உங்களுடைய சோர்வு குறிச்சோ,
வேலையில் உள்ள பிரச்சனைகளையோ இல்லை குடும்பத்தில் உள்ள தேவைகளையோ பார்த்து மண்டையை குழம்பி இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில், இந்த கஷ்டம் மாறுமா, எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த தேசத்தில் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்னு புலம்பாமல் ஆண்டவருடைய வார்த்தையிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நம்பி நீங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கண்மலையின் மீது கட்டப்பட்டவர்களை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேலே எந்த தீங்கை அனுமதிக்காமல் ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே பார்க்குறோம். எபிரேயர் 4வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே ஒரு வல்லமை இருக்குது. ஆமாம், ஒரு ஆள் சிக்காகிட்டாருன்னா, ஒரு ஃபீவர் வந்திருக்குன்னு வைங்களேன், மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஃபீவர் ஆனால் ஒரு மெடிசின் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் பெனடால்னு வச்சுக்கோங்க. பெனடால் கொடுத்து சரியாகலைன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கான், ஆன்டிபயோட்டிக்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா, போய் அந்த தீய செல்லை ஃபுல்லாக அழிப்பான். அதில் உள்ள ஒரு ட்ராபேக் எனக்கு என்னென்னா, நல்ல செல்லையும் சேர்த்து அழிச்சிடுவான். அதுதான் ஒரு பிரச்சனை. அதனால தான் எடுத்தோடனே ஆன்டிபயோட்டிக் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களால் அதை செய்ய முடியாத ஒரு காரியத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய சுவாசமாய் நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் மேல் தீங்கை ஆண்டவர் அனுமதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கிறார். அவருக்கு தெரியாத காரியமே இல்லை. நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறீங்கன்னா, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்கன்னா, உங்கள் வீட்டில் துதி இருக்குதுன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது மாத்திரமல்ல, அது வல்லமை உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வேலை ஸ்தலத்தில் எந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் பார்க்கணுமோ ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. அல்லேலூயா. இது முடியும் போது நம்ம செபிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் எப்படி சுதந்திரிக்க முடியும்னு சொன்னால் அந்த வார்த்தையின் மூலியமாய் எளிதாய் நீங்கள் சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு வேறு ஒன்றுமே இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் போதும். இந்த வார்த்தை உங்களுடைய செல்ஸையோ உங்களையோ அழிக்காது. இந்த வார்த்தை உங்களை எல்லா இடத்துலையும் சுகமாய் வைத்திருக்கும். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும். இந்த வார்த்தை உங்களுக்கு இந்த தேசத்திலே ஒரு வாழ்க்கையை உண்டாக்கும். இந்த வார்த்தை உங்களை எல்லா இடங்களிலும் மேலான ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணும். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் நேசிக்கிறவங்களாக இருப்பீங்க. எபிரேயர் 4வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிட்டோம். அடுத்ததாக மத்தேயு 24:35 வச்சிங்கன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஒளிந்து போகாததாக இருக்கிறது. இந்த வானம் ஒளிந்து போகலாம், இந்த பூமி ஒளிந்து போகலாம். அவர் அதை எப்படி உண்டாக்கினார் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் ஏதோ டிராயிங்லாம் போட்டு ஸ்கெட்செல்லாம் போட்டுலாம் வரைக்கல. ஆண்டவர் வார்த்தையை சொன்னார், அது உண்டாச்சு. ஆமாம், அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, வெளிச்சம் உண்டாச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த அதிகாரத்தை எடுக்கிறவர்களால் ஆண்டவர் மாற்றுகிற ஒரு ஸ்தானம் தான் அபிஷேகம். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, இன்றைக்கி முடிக்க போகிறோம். இன்னைக்கு டைம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம். நீர்கால்களின் ஓரமாய், தண்ணீர் எதற்காக ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அபிஷேகத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டேபிள் ஆண்டவர் வச்சிருக்கிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த ஜீவன் இந்த வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணுமா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா, அப்போ ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வேறு விட வேண்டும். ஆண்டவருக்குள்ளே எப்படி வேறு விடுவீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு துதிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்றதை நீங்கள் அதை மட்டும் நம்பிடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் ஊறி ஆண்டவருடைய வார்த்தையில் நிலை நின்று ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது இந்த உலகத்தில் நீங்கள் பிசாசை ஜெயிக்கிறீங்க, வியாதியை மேற்கொள்கிறீங்க. இங்கே இருக்கிற பாடுகள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நிலைத்திருந்து ஆண்டவர் உங்களை உயர பண்ணுவார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ மரணத்தை தெரிந்து கொள்ளாதே, உனக்கு முன்னாடி மரணமும் சாபமும் இருக்குது, அது கூட ஜீவனையும் ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம்
வார்த்தையில ஜீவன் உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் தாழ்த்தி கொடுப்போமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவாதி தேவன். அவர் நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் நெகிழ விடாத தேவனாயிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகிறது அவருக்கு பிரியமே இல்லை. வேதத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்குள்ளே நான் வரட்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலைக்காய் காத்திருக்கலாம். ஒருவேளை என்னுடைய வேலையில் எவ்வளவோ நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், பிரயாசப்படத்தான் செய்கிறேன், ஆனால் என்னுடைய வேலையில் ப்ரொமோஷன் இல்லை. நான் பிரயாசப்படத்தான் செய்கிறேன். ஆண்டவர், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இன்க்ரிமெண்ட்டே நான் பார்த்ததில்லை. ஆண்டவரே, போனஸே நான் பார்த்ததில்லைன்னு ஒரு வேலை இருக்கமா? இந்த வியாதி மாறவே மாட்டேது, இந்த பலவீனம் மாறவே மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு சோர்ந்து போயிருக்கிறோமா? நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்களை பேர் சொல்லி அழைத்தவர். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தேவையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையில் நான் கட்டப்படட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையில் நான் கட்டப்படுவது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க, என் வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் அசைவாடுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷலத ரந்தனி கடமனது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய மத்தியில் கிரியை செய்யும்படியாய் நீங்கள் நடக்கும்போது, நிற்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், நீங்கள் ஒரு பிரச்சனையை கடந்து போகும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறவர்களாய், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறவர்களாய் நீங்கள் மாறும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை வணையுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லாதவன் தான், எனக்கு தெரியும், என்னை வணையுங்க. மகனே, மகளே, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடு. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தைக்குள்ளே நான் ஊரட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகள் இருக்கிறதோ என் கர்த்தர் நீங்கள் சந்திப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கைக்குள்ளே அந்த வார்த்தைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. ஷலதரந்தனி கடமனது ரிபா கலவா ஷவலத. அநேக நேரங்களில் சோர்ந்து போவது உண்டு தான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பலப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உன்னிடத்துல கேட்குற ஒரே ஒரு காரியம், என் வார்த்தையை நீ பிடிச்சுக்குவியான்னு சொல்லி தான் கேட்குறாரு. ஹல்லேலூயா. ஓ ரீலா ராபா ஷலத ரக்க பலது ரியாந்துனி மாக்கலமானது. பரவ பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த தேவைகளோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்களோ, என் தேவனுடைய வார்த்தையை வைத்து ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த அறைக்குள் யார் யார் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் கட்டப்படும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, மரித்த லாசருவையே உயிரோடு எழுப்புனீங்களா ஆண்டவரே? வியாதிப்பட்டிருந்த வேலைக்காரனை நீங்க உயிரோடு ஆண்டவரே அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீங்களா ஆண்டவரே? இன்றைக்கு ஒரு விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். யார் யார் வாஞ்சையோடு இன்றைக்கு காத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை நீங்க திறக்கும்படியாய், இந்த தேசத்திலே வாழ்வதற்கு ஆண்டவரே நல்ல ஒரு பாதையை ஆண்டவரே நீங்க திறக்கும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ, ஒருவரும் சோர்ந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தையும் ஆண்டவரே அப்பா, பலன் இல்லாதவனுக்கு பலனையும், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனுடைய கரம் ஆண்டவரே இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் கட்டும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவராகிலும் சோர்ந்து போகாதபடிக்கு இன்றைக்கு ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ள கடந்து வரத்தக்கதாக உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு என்பதை புரிந்து கொண்டவர்களாய், உங்களுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு என்பதை புரிந்து கொண்டவர்களாய், உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை கட்டப்படுகிறவர்களாய் இருந்து கடந்து செல்ல கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு கண்மலையின் மேல கட்டப்பட்டவர்களாய் ஆண்டவரே நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை, கிறிஸ்துவுக்காக நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு நசரேயாவுக்காக நீங்க கொடுத்த விடுதலைக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனுக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. நீர் கொடுத்த வார்த்தையின்படியே நீர் அவருடைய வாழ்க்கையை நீர் துளிரச் செய்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த மகன் எல்லா நன்மைகளையும் எதெல்லாம் இழந்து போனானோ அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் கொடுத்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம்.
எல்லா தடைகளும் உடைந்து போகட்டும். ஆண்டவரே இன்னைக்கு சுபாஷ் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவன் ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தில் ஒரு நோக்கத்தோடு கடந்து வர பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே மகனை இன்னுமாய் வணையும்படியாய் உமக்குள்ளாய் கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க செய்கிற எல்லா பிஸ்னஸையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சாட்சி பகிரத்தக்கதாக கட்டி எழுப்புங்க. சாரா சிஸ்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவளை கட்டி எழுப்புங்க. கிஷோருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவன் இந்த தேசத்துக்குள் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் மகனை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் தேவைகளோடு ஆண்டவரே இந்த அறையில் இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்கள் எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குற கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவைகள் செத்து கிடக்கிறதோ அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையினாலே ஜெயத்தை எடுக்கவும், நம்முடைய வார்த்தையினாலே பிழைத்திருக்கவும் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மரித்து போன செல்ஸ் உயிரோடு எழும்பட்டு ஆண்டவரே, பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே நாங்கள் சொல்லுகிறோம். இந்த சபையில யாரும் அலடிகள் இல்லை ஆண்டவரே. இந்த சபையில எல்லாருக்கும் பிள்ளைகள் உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீங்க காணுந்த கழிப்பினாலே நம்முடைய பிள்ளைகளை நிரப்ப போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ அருளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பேட்சிக்கு நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பாண்டிய நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஷாஷ் முகமது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யபடியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சபையாராய் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆண்டவரே உண்மையோடு ஆண்டவரை கேட்கிறோம். ஆண்டவரே என் தேவனுடைய வார்த்தையின்படியே உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் நீங்க உயிர்ப்பித்து அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கும்படியாய் அவர்கள் பிள்ளைகளை காணத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஓ நீர் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையின்படியே நீங்க ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற வார்த்தையின்படியே அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனியை நீங்க தர்றீங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, அதை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தை நாங்கள் சீக்கிரமா பார்க்க தேவன் கிருபை கொடுங்க. எல்லா துதிகானையும் உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் அப்படியே உட்காருங்க. ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். 24ஆம் தேதி ராத்திரி 8:30 மணிக்கு நமக்கு இதே இடத்துல வைத்து கிறிஸ்மஸ் ஆராதனை நடக்கும். அதில் ஸ்பெஷல் சாங் பாட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவங்க நீங்கள் தனி பாடல்கள் பாடலாம். குடும்பமாக பாடணும் அப்படின்னா நீங்கள் பாடலாம். இன்னும் நாங்கள் விமென்ஸ் எல்லாம் குரூப் சாங்க்கு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். அதே போல் ஜென்ஸ் நம்ம பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து குரூப் சாங் நீங்கள் வந்து ரெடி ஆகும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ ஸ்பெஷல் சாங்குக்கு யாருனாலும் பாடலாம். நான் தனியாக பாடணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். குரூப்பாக நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து பாடினாலும் பாடுங்க. இல்லை குடும்பமாக நீங்கள் பாட வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் தாராளமாக பாடலாம். அதுக்கு டைம் கொடுக்கப்படும். ஆனால் எங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சொல்லிடணும். அப்போ தான் நாங்கள் அது பிளான் படி உங்களை நாங்கள் வந்து அழைக்க முடியும். அடுத்த முக்கியமான ஒன்று, கிறிஸ்மஸ் சர்வீஸில் நம்ம குவிஸ். அதில் இந்த தடவை கிறிஸ்மஸ் சர்வீஸில் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து கேள்வி கேட்கப்படும். அதனால் இது உங்களுக்கு ஒரு 2-3 நாள் டைம் இருக்குது. அதனால் புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். அது நல்ல தரோவாக இன்றைக்கே நைட்டு போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ குவிஸுக்கு தயவுசெய்து நீங்கள் எல்லாம் ரெடி ஆகும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு வந்து கிஃப்ட்ஸ் இருக்குது, அதனால் நல்லா படிச்சுட்டு வாங்க. அடுத்தது 28ஆம் தேதி நமக்கு வந்து சுத்திகரிப்பு கூட்டம் இருக்குது. அந்த இயர் எண்டில் நம்ம வந்து அந்த சாங்டிஃபிகேஷன் ப்ரேயர் நம்ம ஒவ்வொரு ஆண்டு நம்ம நடத்துவோம். அது 28ஆம் தேதி பாஸ்டர் வீட்டில் வைத்து அப்படி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் 28 நம்ம குட்டி பிள்ளை டேனிக்கு பிறந்த நாளாக இருக்கிறபடினால 28ஆம் தேதி பிரதர் ஆண்டனி பிரதர் வீட்டில் வைத்து
நமக்கு சுத்திகரிப்பு கூட்டம் இருக்கும். அதனால எல்லாரும் சபையார் அனைவரும் வந்து நம்ம ஒரு பழைய வருடத்தை முடித்து நம்ம புது ஆண்டுக்குள்ள நம்ம கால் எடுத்து வைக்க போறோம். அதனால நம்ம எல்லாரும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி அந்த புது ஆண்டுல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற புது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் சபையார் அனைவரும் நம்ம அங்கே ஆண்டனி பிரதர் வீட்டில் வைத்து சுத்திகரிப்பு கூட்டம் நடக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வந்து அதை பங்கு பெறும்படி தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. God bless you all.